வேறு லெவல் எக்ஸ்ட்ரானியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விசிஎன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திராணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. அவங்க பாட்டி, நான் வரமா இந்திராணி அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி இந்த விஷயத்த வந்து நான் எல்லார்ட்டையும் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க நம்ம இந்திராணி. என்னாச்சுமா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க? பாட்டி வராங்களாம், இனிமேட்டுக்கு பிரச்சனையே இல்லை, உதய பெருமாளோட அம்மா வராங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, உதய பெருமாளோட அம்மா வராங்க. இல்லை இல்லை, இவங்க தூரத்து சொந்தம், ஆனால் எப்போதுமே உதய பெருமாள் அம்மா அம்மான்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து யோசிக்கிறாங்க. ரித்திகா ஒரு செகண்ட் வந்து ஜெர்க்காய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு? அந்த பாட்டியெல்லாம் சமாளிக்கவும் முடியாது. என்னத்த நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களாலேயே சமாளிக்க முடியாதா? நீ வேற என்னென்னலாம் வந்து அந்த அம்மா வந்து பேசணும் எனக்கு தான் நல்லா தெரியும். நிச்சயம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து சமாளிக்கவும் முடியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டப்புன்னு கன்னத்திலே பலார் பலார்னு அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போனா அவங்க இருக்கிற வரைக்கும் நீ நல்ல மருமகளாக வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரித்திகா, நான் உன்கிட்ட தான் பேசணும். பாட்டி வராங்க, அவங்களுக்கு கோவம் அடிக்கடி வரும். அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் அமைதியாலாம் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அண்ணி, நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கபிலன் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க ஓவர் பில்டப்பாக இருக்குது, யாருங்க வரா? அவங்கள யாராலையும் ஏமாற்றவே முடியாது. அப்போனா ஐலியையும் சிவாவையும் சிக்க வச்சிடலாமா? நீ வேற, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கக்கிட்ட யார் வந்து பேச்சு வாங்குறது? அதெல்லாம் செட்டே ஆகாது. நம்ம அமைதியாக இருக்கிறது தான் சரி வரும். அச்சச்சோ, இப்போ என்னடா இது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவுக்கும் ஐலிக்கும் சந்தோஷம் தாங்கலை. வரவங்களை நம்ம நல்ல விதமாக வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவும் ஐலியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு? மாமா கிட்ட போய் பேசுனீங்களா? பேசினேன். அவர் இந்திராணியோட முடிவை மாற்றணும் தான் இது மாதிரி ஒரு விஷயத்தை அனுப்பிச்சி வச்சேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே இந்திராணி வந்து சிவாகிட்டையும் ஐலிகிட்டையும் சொல்கிறாங்க, நீங்களும் நல்ல பேரை வந்து சம்பாதிச்சிருவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்கள எதிர்த்தெல்லாம் இந்த வீட்டில் யாரும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீட்டையே வந்து சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் வந்து நீட் பண்ணுங்க, எந்த ரூமில் வேணாலும் பாட்டி வந்து வருவாங்கன்னு சொன்னோன்னே கபிலன் தன்னோட ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னங்க என்னங்க இந்த வீட்டில் நடக்குது? பாட்டி வந்து பார்த்தாங்கன்னா இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பேசுவாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது, நம்ம எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடே வந்து தலைகீழ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது என்னென்னமோ அது மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, ஐலி, என்னென்னலாம் செய்யணும்னு நானே வந்து சொல்லிடுறேன், நீ செய்கிறியா? ஏன்னா நீ செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும், இல்லாட்டி அவங்க கண்ணா அப்படின்னா திட்டுவாங்க, நல்லா இல்லைன்னா கூட. சரி அண்ணி சொல்லுங்கள், அதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐலி வந்து அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரித்திகா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, நான் வேணா இதில் ஏதாவது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தட்டா? சும்மானு இரு. அவங்களுக்கு சமைக்கிறவங்கள பார்த்தா எப்படின்னு தெரியும், சமைக்காதவங்கள பார்த்தா இது யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சிருவாங்க, சரியா? அதனால நீ தேவையில்லாமல் வந்து விளையாட்டு காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன நீங்கள் இவ்வளோ வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாட்டி வந்து மாதம் வந்து வரப்போகிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டு வாசலில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பாட்டி வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னே, பரவாயில்லையே, இன்னமும் என்னெல்லாம் ஒரு ஆளாக மதித்து எல்லாரும் வந்து வாசல்லையே வந்து வரவேற்கிறீங்க, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு உதயபெருமாள் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, நீயாவது என்ன மதிக்கிறியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உதயபெருமாள் வந்து காலில் விழுவலான் இருக்கிறப்ப அயலியும் சிவாவும் நடுவில் வந்து நிற்கிறாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்த உடனே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த பொண்ணை எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த பாட்டிக்கு வந்து தோணுது. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம், அப்போ தான் கண்டிப்பாக இவ யார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக வந்து பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏய் கபிலா, என்னடா எப்படா இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கபிலனை லைட்டாக அடிச்சுட்டே வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னது, வந்த உடனே அடிச்சுட்டு தான் கேள்வி கேட்பாங்களா? அவங்க எப்போதுமே அப்படி தான், இன்னமும் மாறலை. செல்வராணி, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாரும்
என்னென்னமோ வந்து செய்கிறாங்க மரியாதை. நீ என்னம்மா மரியாதை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டியே, அப்போனா நான் இப்படியே வந்து உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா, நான் பாட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்கிறப்ப, செல்வராணி வாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் வந்த உடனே நான் சந்தோஷத்தில் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது வாங்கன்னு நான் ஏன் சொல்லணும்? இது உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நான் யாருங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல பாசம் தெரியல, பயம்தான் தெரியுது. சரி எது எப்படியோ 2மே வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கேஷுவலாக வந்து இதான் வீடு, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. டேய் எனக்கு தெரியாதடா, இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், ஒரு வாட்டி வந்தாலே போதும், நான் எப்போதுமே இந்த ஞாபகம் வச்சுருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் இந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்து கிச்சனில் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து ஐலி வந்து கேட்குறாங்க, ஏம்மா காஃபி போடுறதுக்காக வந்து போறியே, உனக்கு காஃபி எல்லாம் வந்து போட தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நல்லாவே போடுவேன், காஃபி எனக்கு எப்படி இருக்கணும்னு நான் அதுவும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கூடவும் இருக்கக்கூடாது, கம்மியும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மீடியமாகவும் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வந்து கஷ்டமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அச்சச்சோ என்னடா அது, ஒரு சின்ன விஷயத்தில் கூட இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறாங்களே. அம்மாடி நான் கேட்ட விஷயத்தபடி நீ செய்யலைன்னு வச்சுக்கியேன், எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. நிச்சயம் ஐடியால வந்து இவங்களெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது. என்னது இவ்வளோ பெரிய டாஸ்க் வந்து சொல்கிறாங்களே, இந்த காஃபி விஷயத்திலே வந்து இவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம அந்த தசப்பக்கம் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப, ரித்திகா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி ரித்திகா வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, நீ எல்லாம் வந்து போய் சமைக்கலாம் தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு சமைக்க தெரியாது, பார்த்தாலே தெரியுது நீ அந்த பக்கம் கூட போனது இல்லைன்னு. சரி சரி போ போ, ஆனால் நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே நீ ஏதாவது செஞ்சு எனக்கு வந்து கொடுத்துருக்கணும். இந்த காஃபியாவது போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தெரியா? இல்லை நீங்கள் கேட்ட விஷயத்த என்னால் கரெக்டாக வந்து செஞ்சு முடிக்க முடியாதுன்னு எனக்கே தோணுது. ஓ காஃபி கூட போட தெரியாதா? சரின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. உடனே அப்படியே அந்த காஃபி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே காஃபி ரொம்ப மனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காஃபியை வந்து மடக்கு மடக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயோ இவளை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கே பார்த்தேன் ஏது பார்த்தேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கோயில் சீன் வந்து ஞாபகத்துக்கு வருது. அந்த இடத்துல கோயிலில் பார்த்த மாதிரி தோணுது மனசுக்குள்ளே. அப்படி எங்கே பார்த்தேன் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பாட்டி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இவ கட்டிக்கிட்டு இருந்தா, அதை நான் பார்த்தேன், அது மட்டும் எனக்கு தெள்ள தெளிவாக தெரியுது, என்ன விஷயங்கிறத நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி, எப்படி நீ இதெல்லாம் மறக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, என்ன பாட்டி வந்ததுலேருந்து பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு இந்திராணி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்த நான் மறந்துட்டேன், அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொன்னால் நாங்களும் வந்து திங்க் பண்ணுவோம்ல. இல்லை இல்லை, நான் அதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த ஐலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சிவா வந்து ஐலிகிட்ட வந்து கேட்கும்போது, தெரியலையே இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளை எங்கேயோ பார்த்துருப்பாங்களோ, அதை பற்றி தான் வந்து பேசணும்னு காத்துட்ருக்காங்களோ தெரியல, இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு சிவாவும் ஐலியும் யோசிக்கிறாங்க. பாட்டிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐலியை தான் வந்து கோயிலில் பார்த்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய போகுது. தெரிஞ்ச உடனே வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. அவங்க கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.